ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் கிராமத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு கிராமத்தில் சாயந்தரம் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எங்கூடையே சேர்ந்து எங்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. உங்கள் கிராமமும் இந்த மாதிரி தான் இருக்குமா? இப்படி தான் உங்கள் கிராமத்துலேயும் வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலைகள் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் கிராமத்தை, எங்கள் கிராமத்து ஆளுங்க அவங்கவுங்க வீட்டு வேலையை என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைனில் தைக்க போகலாங்க. பார்த்திங்கன்னா என் தம்பி பையன் உட்காந்து படிச்சுட்ருக்கான். அவனுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான் பாருங்கள். சைக்கிள் எப்படி ஓட்டுவாங்க, இந்த குட்டி பையன் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். சீட்டில் உட்காரவங்க தாங்க ஓட்டு பார்க்கலாம். எல்லோரும் வீல் அமுத்தி ஓட்டினா இந்த குட்டி பையன் எப்படி நின்று ஓட்டுறான் பாருங்கள். பின்னாடி அந்த கம்பி கொடுத்துருக்காங்கல்லங்க, அதில் கம்பியில் காலை வச்சு தள்ளி விட்டு அழகாக ஓட்டிகிட்டு வந்தாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வர்றான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு சாமி. ஹாய் சொல்லு கை காட்டு ஹாய்னு. சைக்கிள் தான் காட்டுவியா? சரி. பார்த்திங்கன்னா அக்கா தட்டருக்கு போனாங்க. தட்டருக்கு போயிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமையல் செஞ்சாச்சாக்கா? இனிமேல் தானா? சரிக்கா. செய்யுங்க. ஸ்வீட் பாக்ஸோட என்னை நம்பி நீ கொண்டு கொடுத்துட்டீ பாப்பா. நிறையா எடுத்துருவி பார்த்துக்க. பாருங்கள், நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு என்ன சமாசாரம் சொல்லுவாப்பா. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கிறேன்னு சொல்லியா? ஐயோ எனக்கு ஒன்றே எடுத்துக்கிட்டா நிறைய எடுத்துக்கிட்டா. அள்ளிக்கிற பாப்பா, தயவு செஞ்சு அள்ளிக்கிறப்பா. அப்படியே பாருங்க, ஏதோ கொண்டாந்து கொடுத்தாங்க, அள்ளிட்டாச்சு. கிடச்ச வரைக்கும் லாபம் எடுத்தாச்சு. பாருங்கள், எப்படியோ ஒரு வழியாக வந்ததுக்கு பால்கோவா வாட்டர் இருக்குதுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்று எடுத்துக்க சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படியே கை நிறைய அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். அண்ணா, நான் அங்கே தெக்க வரும்போது ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க, இன்னும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறீங்க. சந்திராளுக்கு சொல்கிறேன் நான். நான் சந்திரா கிட்ட போய் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, சரிப்பட்டு வருமா? வராது. சொல்கிறேன். பெரியம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேர்? செவனேன்னு உட்காந்துருக்குறீங்களா? பாருங்கள், இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாழை மரத்தோட வாழை மரம். எங்கள் பெரியப்பாவும் ஒரு பூந்தோட்டம் உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்க. இது ஊசி மல்லிகைப்பூ. நம்ம செடி நம்மளுது குண்டு மல்லிகைப்பூ, ஊசி மல்லிகைப்பூ, கனகாமரம், வாழை மரம், பாதாம் மரம், பப்பாளி மரம், அத்தனை கொள்ள வச்சுருக்குறாங்க. வரிப்பா தென்னம்பிள்ளையும் இருக்குது பாருங்க. தேங்காய் கொண்டாந்து வச்சு எங்கள் பெரியப்பா இப்படி பண்ணியிருக்காரு. தென்னம்பிள்ளை, கருவேப்பிலை தலை. நிகிலு சைக்கிளா? சைக்கிள் தெரியலையே பெரியப்பா. ஏதாவது விசாரிச்சா சைக்கிள் கேட்டு அழுகுறானாக்கு. ஏண்டா சைக்கிளாக கேட்குற? வாங்கி கொடுத்தா உடத்தோட தெரிஞ்சிடுறான். அப்புறம் அடிக்கிற வெயிலில் சைக்கிளெல்லாம் ரோட்டில் ஓட்டப்படாதாம கம்முன்னு. சரி, நம்ம போகிற வரி இப்போ சோறு குழம்பெல்லாம் ஆக்கியாச்சா? ஏன் பழைய சோறு இனிமேல் தான் ஆக்கணுமா? ரவையா? கிளறுங்க வார பொழுதோட அப்புறம் வார. ஏன் முருங்கையில் பொறுக்காம விட்டு இப்படி காஞ்சு போய் கிடக்குது? விலையில்லாதனால பாருங்க, மரத்தோடு விட்டுட்டாங்க. இது காய வச்சு அப்புறம் பொறுக்குவாங்க. சரி, போயிட்டு வர வரிப்பா. இங்கே பார்த்தீங்களா, பப்பாளி மரத்தில் நிறைய பப்பாளிக்காய் காய்ச்சிருக்குது பாருங்க. இந்த பப்பாளிக்காய் எல்லாமே பழுக்கிற வரைக்கும் தான் மரத்தக்காரங்களுக்கு சொந்தம். பழுத்துருச்சுன்னா நான் ஆட்டை போட்டு போயிடுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் இது கிடைக்குதா என்னன்னு தெரியலைங்க, பார்க்கலாம் அப்புறம். ரோஜாப்பூ செடி வச்சுருக்குறாங்க. மொட்டு பாருங்க, நல்லா மொட்டு எடுத்துருக்குது. ஆனால் இன்னும் பூ வரல. அழகா இது ஒயிட் கலருங்க, வெள்ளை கலர் மொட்டு எடுத்துருக்குது பாருங்க. இந்த கொய்யா மரத்தில் நான் 2-3 கொய்யாக்காய் பறிச்சிட்டேன். தெரியாமல் தான் பறித்தேன். அப்படியே சுற்றி வந்தோம்னா பாருங்க, நம்ம மல்லிகைப்பூ செடி வந்துருச்சு.
இங்கே மல்லிகைப்பூ செடி வந்து இன்றைக்கி செழிப்பாக இருக்குதுங்களா. அம்மா வந்து இன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி ஊற்றிருக்காங்க பாருங்கள். அங்கே வரைக்கும் பிடிச்சி ஊற்றியாச்சு. இன்றைக்கி தாங்க செடி ஆப்பிளுக்கே இல்லை. இந்த உங்கள் பாப்பாதே அங்கே தெக்க வந்தேன்னா முட்டாய் கொடுத்துது. இந்த வேணுமா? இந்த கொண்டு தின்ட்டு போ. பாருங்கள் மல்லிகைப்பூ செடி ரொம்ப சூப்பராக தலை இருக்குதுங்க. அம்மா நிறைய தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டாங்க இன்றைக்கி. பாருங்கள் எல்லா பூவும் ஓஞ்சி போயிருச்சு. ஒன்று இருக்குது, இன்னும் பொறிக்கல. என்னடி தங்க செய்கிற? இந்த முட்டாய் சாப்பிடு. பாப்பா எங்க? பாப்பா வீட்டுக்கு போகலாம், வா போகலாம். இங்கே அப்படியே வந்தோம்னா எல்லோரும் பால் வாங்குறதுக்காக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாட்டிமா உட்காந்துருக்காங்க. இது அப்படியே நேராக பார்த்தோம்னா எங்கள் வீடு தெரியுதுங்களா. எப்படி உட்காந்துருக்காங்க பால் வாங்குறதுக்காக. இவங்கெல்லாம் வெயிட்டிங். பால்காரவங்க வந்தால் யாரும் இல்லைன்னா போயிடுவாங்க. அதனால் பால் வாங்குறதுக்காக உட்காந்துருக்காங்க.